நம்ம இன்றைக்கி நுரையீரல் குழம்பு தான் வைக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் கசகசா சேர்த்துருக்கேன். இந்த சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், தேங்காய் கொஞ்சம், 2 முந்திரி பருப்பு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு தாளிச்சிடுவோம். இந்த அரைச்சின்னு வந்துடணும். அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பட்டை, கிராம்பு 2, கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், போட்டேன். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் போடலன்னா கொஞ்சம் அடி பிடிக்கல, அதனால தக்காளி போட்டு பிறகு போட்டுக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்படி வதங்கட்டும். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துச்சு. நல்லா வதங்கிப்பேன். இது கொடை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், போட்டுறேன். 2 கொடை மிளகா போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா கொடை மிளகா வதங்கிடுச்சு. இதில் நுரையீரல் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வேக வச்சு அதை நம்ம போட்டுருவோம். இப்போ கூடயே உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், 2 அதை போட்டுக்கோ. நுரையீரல் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறேன். குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துருவோம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கினேன். தனியா தூள் 1 ஸ்பூன். சீரகத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். எல்லாம் மசாலையும் போட்டுட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருவோம். அரைச்சி வச்சுருந்தது இப்போ இதில் ஊற்றிடுவோம். தேங்காய் கூட தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுவோம். தேங்காய், முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கேன்.
நம்ம சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம், இட்லி தோசைக்கும் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுடுங்க. நான் வந்து இப்போ நான் இட்லிக்கு தான் இது பண்ணுறேன். கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எல்லா மசாலையும் போட்டுட்டோம். தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கணும்னா முடிஞ்சுது. குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்குவோம். குக்கரை மூடிடுவோம். வரையறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.